வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த சாப்டர்லேருந்து இந்த சம்மை பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஆண்டு வட்டி விகிதம், அதாவது ஒரு ஆண்டிற்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அசல் 5000 ரூபாய்னு கொடுத்துருக்காங்க. டைம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதாவது 1.5 ஆண்டுகளுக்கு நம்ம கூட்டு வட்டியை கால்குலேட் பண்ண போகிறோம். ஆண்டிற்கு ஒரு முறை வட்டியை கால்குலேட் பண்ணுறாங்க அந்த முறையில். இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நமக்கு டைம் எப்படி இருக்குது, 1.5 ஆண்டுகள். அப்போ ஆண்டிற்கு ஒரு முறைனா ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு வட்டியை கால்குலேட் பண்ணுவாங்களா, அதை அசலோடு சேர்த்துட்டு ப்ளஸ் அரை ஆண்டிற்கு தனியாக வட்டியை கால்குலேட் பண்ணி மொத்த தொகையாக கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்போ என்ன கண்டுபிடிக்கலாம், ஒரு வருட முடிவில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகையை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மொத்த தொகையை வச்சு அரை ஆண்டிற்கான வட்டியை கால்குலேட் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அசல்லேருந்து கழிச்சிட்டோம்னா நமக்கு 1.5 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி கிடச்சிரும். இப்போ நம்ம கணக்கை சால்வ் பண்ணால் உங்களுக்கு புரியும். இப்போ முதல்ல நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், A is equal to P into 1 plus R by 100 whole power n. இப்போ இதில் P என்ன, 5000, R 4, n 1 தான். நம்ம ஒரு வருடத்திற்கு தான் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இதை அடிக்கலாமா, 25. அப்புறம் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா 25 ப்ளஸ் இங்கே 1 தானே இருக்குது. அப்போ 26/25 டேரெக்டாக கிடச்சிரும். அப்போ இதை அடிக்கலாமா, 25 2 50, 200. அப்போ 200 × 26. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஒரு வருட முடிவில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை கிடச்சிருமா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மொத்த தொகைக்கு அரை ஆண்டில் எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும், மொத்த தொகை எவ்வளவு, 5200. எத்தனை வருடம், அரை வருடம். அப்போ பர்சன்டேஜ் எவ்வளவு, 4/100 மாறாது. ஸோ இப்போ இதை நம்ம அடிக்கலாமா. அப்போ எப்படி கிடைக்கும், 104 ரூபாய். இது அரை ஆண்டில் கிடைக்கக்கூடிய வட்டி. நமக்கு அப்போ 1.5 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை என்ன வரும், 5200 ரூபாய் ப்ளஸ் இந்த வட்டியை கால்குலேட் பண்ணிடலாமா. இது 1.5 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டினா எப்படி பண்ணலாம், 1.5 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி எவ்வளவு, மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சிடலாமா. அப்போ 403. அப்போ 1.5 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி எவ்வளவுனா 304 ரூபாய். 1.5 ஆண்டுகளில் கிடைத்த மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சிட்டோம்னா அந்த 1.5 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி கிடச்சிரும். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.